நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். நியூஸ் பேப்பர் தினத்தந்தியில் வரும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், உலகிலேயே முதன்முறையாக விண்வெளிக்கு சென்று வந்த மாற்றுத்திறனாளி பெண் என மைக்கேலே பென்டாஸ். ஆரவழி மலைத்தொடர் எந்த திசையில் அமைந்துள்ளதுன்னா வடகிழக்கு தென்மேற்கு. வங்காளதேச இளைஞர் அமைப்பின் தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாதி. ஐநா அகதியின் முகாமின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னா பர்ஹாம் சாலி. சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் ஒரே ஓவரில் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தி சாதனை படைத்தவர் கேடே பிரியந்தனா. இந்திய தொல்லியல் துறையின் முதல் பெண் தலைமை இயக்குனர் தேபாலா மிஸ்ரா. விஜய் ஹசாரே டிராஃபி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா கிரிக்கெட். எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் பாரத் இன் த மோடி எரா என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் CB ராதாகிருஷ்ணன். வீர பாலகர் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கிறார்? டிசம்பர் 26. முட்டைகள் அழுகும்போது டேஸ் வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசியனா ஹைட்ரஜன் சல்ஃபைடு. லோக்பிரியா கோபநாத் பர்தாலி சர்வதேச விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளதுன்னா அஸ்ஸாம். இந்தியாவின் முதல் வன பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளதுன்னா உத்தரப்பிரதேசம். தேர்தல் பற்றி கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு 324 to 329. இந்தியா மிகப்பெரிய எல்லையை வங்காளதேசத்துடன் பகிர்ந்து கொள்கிறது. இந்திய குறுகிய எல்லையை ஆப்கானிஸ்தானுடன் பகிர்ந்து கொள்கிறது. இந்தியன் ஜியோகிராஃபி நண்பர்களை பாருங்கள், 1 மற்றும் 2 சரியானது. தவறை நினைத்து பணக்கார பட்டியல்கள் அப்படின்னா ஷிவ் நாடார், HCL, அசீம் பிரேம்ஜினா விப்ரோ, சைரஸ் பூனாவாலான பசாஜ். அதுவும் தவறானது. கௌதம் அதானா அதானி குழுமம். 2025ஆம் ஆண்டின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது பெற்ற தமிழக சிறுமி லியோமி பிரியா. இந்தியாவின் மிகப்பெரிய கோர்ட் அலகாபாத் ஹைகோர்ட். இந்தியாவின் மிக பழமையான கோர்ட் கொல்கத்தா ஹைகோர்ட். 1 2 சரியானது. 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணியின் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னா ரோஹித் சர்மா. 2025ஆம் ஆண்டிற்கான விஞ்ஞான ரத்னா தேசிய அறிவியல் பெற்றவர் ஜெயந்த் விஷ்ணு நார்லிகர் ஆவார். 2024ஆம் ஆண்டிற்கான விஞ்ஞான ரத்னா தேசிய அறிவியல் விருது பெற்றவர் கோவிந்தராஜன் பத்மநாபன் ஆவார். 1 2 சரியானது. பின்வருவற்றுள் எது உணவு தர கட்டுப்பாடு நிறுவனம் கிடையாதுன்னா FICCI. அது ஃபுல் நேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. இதுதான் நண்பர்களே. பாருங்கள், ஃபுட் சம்மந்தமானது FBO, FSSAI, அக்மார்க். இதுதான் நண்பர்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.